மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். சந்திரன் முதல்ல பரிவர்த்தனை அடைகிறார். அதற்கப்புறம் 10ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடம் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணமி அமைப்பில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக இந்த வாரம் முழுவதுமே சீரான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகமாகவே இருப்பீங்க. புதிய ஒன்றை ஆரம்பிப்பதற்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை போன்ற நாட்கள் மிகப்பெரிய நல்லவைகளாக இருக்கும். போன வாரமே உங்களுக்கு சந்திராசிரமம் வேற முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நடக்கும்னா, முதல் அமைப்பில் அதாவது திங்கட்கிழமை முழுவதும் என்ன நடக்கும்னா, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை மத்தியானம், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் 1:30 மணி வரைக்குமே உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் தொழிலில் இதுவரைக்குமே ஒரு தடுமாறி கொண்டிருந்த விஷயங்கள், ஒரு முடிவுகளை எடுக்க முடியாத சூழல்கள்லாம் நல்லபடியாக எடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. வியாழக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு சனிக்கிழமை வரைக்குமே அவர் 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்த கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. இந்த வாரம் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சில நிலைமைகள். 7ஆம் இடத்தில் வலுவான நிலைகள் நல்ல விதமாக, சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட 7ஆம் இடம் நல்ல விதமாக இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவுகள் நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை. கடந்த காலத்தில் ஆண் பெண் உறவுகளில் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே தீர்வுகள் வரக்கூடிய நல்ல அற்புதமான மாற்றங்களை கொண்ட வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சு. திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் கலக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார், சந்திராஷ்டமமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன நடக்கும்னா, கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும். ஆனாலும் பெரிய கெடுதல்கள் நடக்குமா? நிச்சயமாக கெடுதல்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இல்லைங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இதோ செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்த வாரம் முடிஞ்சவொடனே உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே வெளியே வரப்போகிறார். சந்திரன் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு 9, 10, 11 ஆகிய இடங்களில் வந்து விடுகின்ற காரணத்தினால் நிறைவுகள் வாரத்தின் முதல் நாள் மட்டும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு குழப்பமாக இருக்கும். பணம் கொண்டு போகிறவங்க, விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டு போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராத்திரியில் ட்ராவல் பண்ணும்போது சூட்கேஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. அந்த அசந்து மதந்து போகிற நேரங்களில் செல்ஃபோன் மூலம் போன்றவைகள் திருடு போகிறது, விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போகிறது என்பது திங்கட்கிழமை மட்டும் இருக்கும். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் உச்சகுருவின் பார்வையில் சந்திரன் வருகிறார். பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக செவ்வாய், புதன், வியாழன் மத்தியானம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. தொழில் நன்றாக இருக்கும். நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய சூழல். குடும்பத்தில் கூட கொஞ்சம் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2 நாட்கள்லையும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு. யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பதை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய இந்த 4 நாட்கள்லையும் பெரிய அளவில் ஒரு கண் திறந்தார் போல ஒரு ஞானோதயம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குமே தவிர அதை தவிர்த்து பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்துல சனி 11ஆம் இடத்துல அவர் வலிமையான ஒரு அமைப்பில் உட்கார்றாரு. அந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாட்களாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு நடுப்பகுதியில் இந்த வாரம் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக தான் விடியுது. ஆனால் சந்திராஷ்டமம் ஏதாவது கெடுதல்களை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா இப்போது கெடுதல்களை செய்யாது. ஏன்னா உச்சகுருவின் பார்வையில் மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். ஆக வாரத்தின் திங்கட்கிழமை நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக, 7ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் கூட 3ஆம் இடத்துல தெளிவாகத்தான் இருக்கிறார். புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு திங்கட்கிழமை உண்டு.
திங்கட்கிழமை அன்னைக்கு நண்பர்கள் கை கொடுப்பது, ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருப்பது, காதலன் காதலி ஊடல் சண்டை கண்டை இருந்ததெல்லாம் திங்கட்கிழமை அப்படியே வெளியே போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. எதிலும் ஒரு புத்துணர்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற பண்ணுவீங்க. கொஞ்சம் இந்த இதில் பண்ணுறதா அதில் பண்ணுறதா, இந்த குழப்பம் அந்த குழப்பம்னு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட எதையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது தடைகளுக்கு பிறகு நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் இந்த 3 நாட்கள் மட்டும், செவ்வாய் புதன் வியாழன் இந்த மத்தியானம் வரைக்கும் மட்டும் நண்பர்களுக்கு கையெழுத்து போடுறேன், அதுக்கு கையெழுத்து போடுறேன், இது கையெழுத்து போடுறேன்றது வேண்டாம். புதிய ஆரம்பம் வேண்டாம். சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்றதை பார்த்து பழகுங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் இந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துள்ள விஷயங்கள்லாம் வரும். ஆகவே பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செவ்வாய் புதன் வியாழன் மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் ஏமாந்திராமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அப்பாவனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் வரும். அப்பாவுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்பாவால் சில செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தகப்பன் மகன் மகள் உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேற்றுமையை தவிர வேறு கெடுதல்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம்னா கூட உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இப்போது அப்படியே இதை நோக்கி பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு, அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இப்போ பரிவர்த்தனையாக இருக்கிறார். அதற்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு உச்சகுருவின் பார்வையில் வர்றார். கொடுத்து வைத்தவர்கள், உண்மையை சொல்லப்போனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்கள் வாரம் இது. எதை வேணாலும் செய்யலாம், தொட்டது துலங்கும், எதிரியை வெற்றி கொள்ள முடியும், கடனை பற்றி கலங்காமல் என்ன வருமானம் என்பதை பார்க்க வேண்டிய அமைப்புகள், வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவான அமைப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நிலைமை அட்டகாசமாக இருக்கும். சந்திராஷ்டமம் கூட உங்களுக்கு ராகுவோடு சேருகின்ற காரணத்தினால தான் சின்ன சின்ன மன அழுத்தங்களை கொடுக்குமே தவிர, சந்திராஷ்டமம் இப்போ வியாழக்கிழமை மத்தியானம் 1:35 இருந்து சனிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை மத்தியானம், வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க 9:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் தான். ஆனால் அந்த சந்திராஷ்டமம் 2 நாளாக பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 3 நாள் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. எதையும் செய்யலாம். எல்லா விதத்திலும் குடும்பம் அமைதியாக இருக்கும், வருமானம் நன்றாக இருக்கும், நல்ல வழிகள் தெரியும், லட்சியங்கள் நிறைவேறும், காதல் அமைப்புகள் கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு, நண்பர்களால் உதவிகள் நிச்சயமாக இருக்கும். எதிலும் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் முதல் அந்த 3 நாள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் டல்லாவீங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே கடகத்திற்கு கவலைகள் எதுவும் இல்லாத உண்மையில் நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் 6 நாட்கள் பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திராஷ்டமம் இப்போது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். எதையும் தரக்கூடிய அமைப்பில் இப்போது ராசிநாதன் இருக்கிறார். ராசியிலேயே அவர் ஆட்சியாக இருப்பது, அடுத்தடுத்து வாரத்தின் ஆரம்ப நாட்களில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது, பௌர்ணமி சந்திரனாக இருப்பது, தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர நட்சத்திரக்காரங்க தான் கண்டிப்பாக நல்லா இல்லைன்றதை அடிக்கடி சொல்கிறேன். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்திலிருந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் நடக்கலை. அவர்களுக்கு கூட சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பும், ராசியிலேயே வலுவாக ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பும் மிகப்பெரிய உன்னதமான பலன்கள். என்ன நடக்கும்? கொஞ்சம் பண வரவுகள் கொஞ்சம் இருக்கும். வேலையில் தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் இது வரைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்த நிலைமைகள் அப்படியே மாறக்கூடிய நிலைமை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய சில சூழ்நிலைகள், இன்னும் சில நாட்களில் எல்லாமே சரியாக நடக்கும் என்கின்ற மாதிரியான அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதையும் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு
அதன்படி நடக்க வேண்டிய எதிலும் ஒரு உஷாராக, அது ஒரு கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருக்க வேண்டிய வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வார ஆரம்பத்திலேயே சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பது 4, 5, 6, 7 இடங்களில் வலிமையான அமைப்பில் சந்திரன் இருப்பது இந்த தடவை கொடுத்து வச்ச ஒரு நல்ல வாரமாக இருக்கும். கூடுதலாக செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் தந்தை சார்ந்த விஷயம், அப்பா சார்ந்த விஷயங்கள் அல்லது சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சொந்தக்காரங்க சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் காசு பணங்கள் விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் ஒரு தடவை பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அடுத்த செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையப் போகிறார். இந்த வாரத்தின் இறுதி வரைக்கும் தான் ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருப்பது. அதற்கப்புறம் செப்டம்பர் 2ஆம் தேதி அவரும் ஆட்சியாக போகிறார். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் மிகப்பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே அடுத்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஏதாவது ஒரு நல்லவைகள், ஒரு அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீடு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தெளிவான முடிவெடுப்பீங்க. வீடு மாற்றுறது, தொழில் மாற்றுறது, தொழில் இடம் மாற்றுறது மாதிரியான திங்கட்கிழமை மட்டும் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் மத்தியானம் 1:35 வரைக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு புத்திர வாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு திருமணம் ஆவதற்கான ஆரம்பங்கள், சிலருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது சம்பாதிக்க முடியாத நிலைமைகளிலிருந்து அப்படியே நல்ல மனோதைரியத்தோடு அது வரக்கூடிய அமைப்பு என இந்த வாரத்தில் குறைகள் இல்லாத நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். அடுத்த செப்டம்பர் 2ஆம் தேதி நீச்சத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் அப்படியே நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களின் இறுதி வாரமாக, இறுதி நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஒரு 3 வாரமாகவே துலா ராசிக்காரங்க அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லை. மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு, நல்லா தானே வண்டி போய்கிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு மாதிரி சிக்கல் வருதேங்கிற மாதிரியான நிலைமைகள் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலத்தை அடைகிறார் உங்கள் ராசியிலேயே. அது ஒரு 2-3 மாதம் நீடிக்கும். அப்போ அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக நடக்கும். திங்கட்கிழமை ஒரு நல்ல அறிமுகம், ஒரு நல்ல நண்பருடைய உதவி, நீங்கள் நண்பருக்கு உதவி, அது அப்படியே 2 நாள் கழித்து வேறு மாதிரி திருப்பி வரக்கூடிய சூழல்கள் திங்கட்கிழமை மட்டும் உண்டு. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் 4ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் பௌர்ணமி சந்திரனாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அம்மாவால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவின் பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்க, அம்மா தந்த வீட்டை, அம்மா தந்த சொத்துக்களை அடமானம் வைத்து தொழில் நடத்தி கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த தொழில் நன்றாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அந்த நாட்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அதற்கப்புறம் பௌர்ணமி சந்திரனாக 5ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. அப்போ ராகுவோட சேர்றாரு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் முன்னேற்றம். வாரத்தின் கடைசி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. பணத்திற்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 100 ரூபாய் எதிர்பார்க்கிற இடத்துல ஒரு 60 ரூபாய் 70 ரூபாயாவது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும், வியாபாரம், தொழில் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப வாரங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது. இந்த வாரம் முழுக்க சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. வார ஆரம்பத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை ஆகிறார். இது திங்கக்கிழமை மட்டும். சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டு இருக்கின்ற ஆரம்பத்தில், வார ஆரம்பத்தில் திங்கக்கிழமை நீங்கள் என்ன செய்தாலும் அது சக்ஸஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் விலகிவிட்டது என்பது தான் உண்மை. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த அவஸ்தையெல்லாம் இப்போது மெதுவாக விலகிக்கிட்டு வருது. நல்லது மெதுவாக தான் நடக்கும். இந்த வாரம் பௌர்ணமியை நோக்கி உங்களுடைய பாக்கியாதிபதி சந்திரன் போய்கொண்டிருப்பது திங்கட்கிழமை பணம் கிடைக்கும். பணம் கிடைப்பதற்கான வழிகள் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஆக
பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்கின்ற அடையாளங்கள், சிலருக்கு பணமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திங்கட்கிழமை முழுக்க உண்டுங்க. அதற்கப்புறம் 3ஆம் இடத்திற்கு சந்திரன் குருவின் உச்ச குருவின் பார்வையில் போறாரு. 5, 9 கூடியவர்கள் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு வெகு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாளையும் கவனம் வச்சுக்கோங்க. வேலையை மாற்றுறேன், வேலையை விடுறேன், தொழில் ஆரம்பிக்கிறேன், வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், இதை செய்ய போகிறேன், ஒரு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், இந்த பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க போகிறேன், இதெல்லாமே புதன்கிழமை வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும், செவ்வாய்க்கிழமையும் கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம். இந்த 3 நாட்களும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் அட்டகாசமாக நடக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத காரணத்தினால் மனம் திடமாக இருக்கும். எதையும் முடிவெடுப்பீங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நடப்பு தசைகள் புக்திகள் யோகமாக இருந்தால் இப்போது நான் சொன்னதை விட கூடுதலாக வருமானம், மன அமைதி, குடும்பத்தில் நல்ல பேர், இவரை மாதிரி உண்டா அப்படின்னு மற்றவர்கள் மூக்கில் மேல் விரல வைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்பில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையாக அவங்க ராசியில் உட்கார்றாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய இந்த 3 நாட்களும் 2ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் அட்டமாதிபதி இருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உண்டு. ஒரு இடத்துல பணம் கேட்டு அந்த இடத்துல பணம் இல்லாத நிலைமைகள் எல்லாம் அப்படியே பணம் கொடுக்கல, ஏற்கனவே ஒரு வேலைக்காக பணம் கொடுத்தேன், ஒரு தொழிலுக்காக பணம் கொடுத்தேன், ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தேன், இருந்தாலும் திருப்பி பணத்தை கொடுக்க மாட்டேன்றான்ட்டு பணம் மாட்டிக்கொண்டு அந்த பணத்தை எப்படி வாங்குவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அதே அப்படியே வியாழக்கிழமை தாண்டி வெள்ளி சனி பார்த்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்துல அதுலேயே நல்லா வலிமையாகத்தான் இருக்கிறார். சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வியாபார பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே, தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நாளாக அந்த நாட்கள் கண்டிப்பாக அமையும். சந்திராசிரமம் எதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது இல்லை. சந்திரன் 8இல் இருப்பது என்பது தொலைதூர இடங்களில் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இப்போது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற கவலைகள் எதுவும் இல்லாத வாரமாக இருக்கும். சந்திரனின் இயக்கம் 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லவைகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய, பணியிடங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய சிறப்பு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை ரொம்ப பெரிய அளவில் இது இருக்கும். அதாவது ட்ராவல் இருக்கும். ஒரு எங்கேயாவது போகிறது, அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் பக்கத்தில் மாவட்டத்துக்கு போகிறது, பக்கத்து ஊருக்கு போகிறது, அல்லது பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது. சிலருக்கு அந்த திங்கட்கிழமை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் அல்லது பயண அனுமதி கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறது. இந்த மாதிரியாக பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருப்பதற்கான அதற்கான சம்மத அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக வாரத்தின் முதல் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோக நாளாக இருக்கும். செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அவர் உச்சகுருவின் பார்வையில் வேற இருக்கிறார். கூட்டுத்தொழில், கூட்டாளிகள், பங்குதாரர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆக மகராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன், அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தன்னம்பிக்கை வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கடந்த ஒரு 5-6 வருஷமாக நல்லா இல்லாத, எதையுமே சமாளிக்க முடியாமல் தன்னம்பிக்கையே போயிட்டு இருந்த அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 1, 2, 3 ஆகிய இடங்களில் இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பின் காரணமாகவும் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தொட்டது தொடங்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. எதிலும் ஒரு அமைதி இருக்கும், எதிலும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய நிலைமைகள் என
எல்லாவற்றிலும் நான் பழையபடி மீண்டு வந்துவிட்டேன் என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களில் சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள், தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு புதிய முயற்சிகள் பலித்தல், குடும்பத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சூழல் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக, சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். திங்கட்கிழமை மட்டுமே சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றி. யாரை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதை இப்படி கடன் அடைச்சிடலாம், அதை அப்படி கடன் அடைச்சிடலாம், இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர்கிட்ட போகலாம், இந்த மாதிரியாக கடன் நோய் போன்ற அமைப்புகளில் ஒரு தீர்வுகள் திங்கட்கிழமை ஒரு நாள்லேயே டக்குன்னு கிடைச்சிடும். இந்த வாரம் சந்திராஷ்டமமும் இல்லை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு சந்திரன் செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் வருகிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த நாட்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு வெளிமாவட்டம், வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சந்திரன் வலிமையாக வந்து உட்கார்றார். கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அந்த நேரத்தில் பௌர்ணமி அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். கொஞ்சம் பிரிஞ்சு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட சேர்ந்து வாழலாம் என்கின்ற சுமூகமான தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்புகள் அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய, பிறரிடமிருந்து ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் நல்லா இருக்குதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பொறுமை கூட டக்கென்று விலகி எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற சுறுசுறுப்புகள் வரக்கூடிய ஒரு இனிமையான, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக, எல்லாத்திலையும் ஒரு தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. சந்திரன் ஆரம்பத்தில் 10, 11, 12 ராசி ஆகிய 4 இடங்களில் இருக்கிறார். 5, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை திங்கட்கிழமை மட்டும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. குழந்தைகளை பற்றி கவலைகளில் இருந்தவர்கள், குழந்தைகளுக்கு ஒரு வரன் வர மாட்டேங்குது, குழந்தைகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, குழந்தைகளுக்கு தொழில் அமைய மாட்டேங்குதுன்றவங்க எல்லாருக்குமே ஆவணி மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் திங்கட்கிழமை குடும்பத்தில் மங்கள காரியங்கள், மங்கள விஷயங்கள் நடப்பதற்கு அச்சாரமாக ஏதாவது ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்காரங்க வீட்டில் இந்த ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பெரியவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 30 வயது 20 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் அந்த ஜன்மச்சனியின் தாக்கத்தின் காரணமாக கொஞ்சம் நெகட்டிவ் அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அப்படியே ஒரு மாதிரியாக என்னமோ என்னை சுற்றி நடக்குதுன்ற மாதிரி ராசிபலன் ஜோசியத்தில் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறது இப்போ மீனராசிக்காரர்கள் ஜன்மச்சனியின் காரணமாக. அடுத்து சிம்மராசிக்காரர்கள். ஆனாலும் 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தற்காலிக வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய, நிரந்தரமாக இந்த வெற்றி கிடைக்கலன்னா கூட இப்போதைக்கு ஏதாவது காசு கிடைச்சதுன்ற மாதிரியாக செவ்வாய், புதன், வியாழக்கிழமையில் மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இளைஞர்களான மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு நான் சொல்கிறத விட கூடுதலான நல்ல பலன்கள் இருக்கும். 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே எல்லாவற்றிலும் போட்டியிலிருந்து வெற்றி, எதிரிகளிடமிருந்து வெற்றி, கடன் நோய் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களாக இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்கார சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் கணவர், குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் அந்த 3 நாட்களில் விலகக்கூடிய நாளாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைலாம் சந்திரன் 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். கொஞ்சம் செலவு இருக்கும். வெட்டி செலவு, விரைய செலவுன்னு சொல்லப்படக்கூடிய தேவையற்ற செலவுகள். என்னடா பண்ணுறது, பணத்துக்குன்னு கொஞ்சம் யோசித்தாலும் கூட எதையும் சமாளித்து விடக்கூடிய, உண்மையில் நல்ல விதமான தேவையற்ற சில விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.